ஹை காய்ஸ், கிராம ஊராட்சி செயலாளருக்கான நேர்காணல் தள்ளி வைக்கப்படுகிறது. நாம் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி கேள்விப்பட்டிருப்போம். அது எதனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குழப்பமா இருந்து அதற்கு பார்த்தீங்கன்னா வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 வழக்கு நிலுவையில் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் தற்போது பார்த்தீங்கன்னா 1 10/12/2025க்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அடுத்து மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வழக்கு தான் இருக்குது. ஸோ 10/12/2025ல என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க? மதுரை நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வழக்கோட விவரம் பார்த்தீங்கன்னா நான் தமிழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். அது தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெளிவான விளக்கம் கிடைக்கும். நீ ஸ்டார்டிங்ல விட்டு போயிட்டீங்களா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னங்கிறதே தெரியாது. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிக்கலாம். ஒரு லைக் பண்ணிங்க. இப்போ வாங்க விரிவாக பார்க்கலாம். கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் ஃபுல்லாக இருக்கும். ஒரு 8 பேஜ் இருக்கு. அந்த 8 பேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் நம்ம சொன்னாலும் உங்களுக்கு தெரியாது. அதனால் நான் தமிழில் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். தமிழில் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு 8 பேஜுமே A to Z வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். அதோட வீடியோ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்க்கணும். அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த கேஸோட நோக்கம் என்ன, தீர்ப்பு என்னன்னு நான் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். ரொம்ப நேரம் இழுக்காது. நீங்கள் எண்டு வரைக்கும் பாருங்கள். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் 5/12/2025 நினைக்கிறோம். எல்லாத்துக்குமே நேர்காணலுக்கான கால் லெட்டர் வந்துச்சு. ஆன்லைனில் எல்லாமே டவுன்லோட் பண்ணோம். ஆனால் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த சுகன்யாங்கிறீங்க அவங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க 220 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு கால் லெட்ரு நேர்காணலுக்கான கால் லெட்ரு வரல. ஸோ உடனே இவங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க, 9/12/2025 மதுரை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க. அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர், திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரும் அதே மாதிரி டிஎன்ஆர்டியோடைய டீமுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்கும் நோட்டீஸ் அனுப்பி பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் போடுறாங்க அவங்க மேலே. அப்போ பார்த்தீங்கன்னா என்னன்னு கேஸ் போடுறாங்க, நான் 220 மதிப்பெண் எடுத்திருக்கேன். நான் எம்பிசி டிஎன்சி, நான் ஆதரவற்ற விதவை. எனக்கு பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் வரல. ஸோ நான் நேர்காணல் அட்டன் பண்ணுறதுக்கு எனக்கு அனுமதி வேணும். தமிழக அரசுக்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா அனுமதி வாங்கி கொடுங்க அப்போன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோர்ட்டு தமிழக அரசு மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் 2 பேர்த்துக்குமே நோட்டீஸ் அனுப்பி பதில் கேட்குறாங்க. ஏன் இவங்க செலக்ட் ஆகலை, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அப்போ நம்மளுடைய தமிழக அரசு சார்பாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சார்பாகவும் பார்த்தீங்கன்னா அரசு வழக்கறிஞர் ஆஜராக்கி பதில் கூறுறாங்க. எந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பதில் சொல்கிறாங்கன்னா, 4/9/2025 அன்னைக்கு ஜீவோ வெளியாச்சு. அந்த ஜீவோ பின்பற்றி தான் நேர்காணல் நடைபெறுது. அதை வச்சு தான் மெரிட் லிஸ்ட் எல்லாமே தயார் பண்ணியிருக்காங்க. அப்போன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த சுகன்யா தரப்பில் பார்த்தீங்கன்னா நான் தரவரிசை பட்டியலில் மெரிட் லிஸ்ட் எப்படின்னு எனக்கு செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. உடனே தமிழக அரசு பார்த்தீங்கன்னா அதுக்கான தரவரிசை பட்டியல் நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நமக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்ஆர்டிஓ வெப்சைட்டில் நமக்கு தரவரிசை பட்டியல் கிடைச்சி. அதே மாதிரி 220 மதிப்பெண் எடுத்திருக்காங்க, செலக்ட் ஆகலை. அது எம்பிசி டிஎன்சி ஆதரவற்ற விதவை அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. அதுக்கு பார்த்தீங்கன்னா நேர்காணல் அட்டன் பண்ணுறதுக்கு அனுமதி கேட்டிருந்தாங்க. ஆனால் தமிழக அரசு தரப்பில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 10ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மெரிட் லிஸ்ட் தயார் பண்ண ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. 10ஆம் வகுப்பு மதிப்பெண் 85 மதிப்பெண்ணுக்கும் மீதி 15 மதிப்பெண் நேர்காணல் மொத்தம் 100 மார்க்கு நடைபெறும் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் இந்த சுகன்யாங்கரிகளுக்கு 85 கன்வெர்ட் பண்ணும்போது 37% தான் வந்திருக்கு. இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா 490 மார்க் மேலே எடுத்து நமக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கல நம்ம பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தோம். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா 220 எடுத்து எனக்கு கிடைக்கலன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டிருக்காங்க. தமிழக அரசு பார்த்தீங்கன்னா நாங்கள் 10ஆம் வகுப்பு 85 மதிப்பெண் கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆதரவற்ற விதவைக்கு 2 வேகன்சி தான் இருக்குது. அந்த 2 வேகன்சியும் 64-67% மேலே இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இவங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதிக மதிப்பெண் எடுத்திருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிட்டாங்க, இவங்க செலக்ட் ஆகலை. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கேஸே போட்டிருக்காங்க. ஜட்ஜி பார்த்தீங்கன்னா தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. 2 தரப்புலையும் பார்த்தீங்கன்னா கேட்டு ஜட்ஜி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இந்த வழக்கு மேற்கொண்டு நடத்துறதுக்கு தகுதியானது அல்ல, அதனால தள்ளுபடி செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஸோ சுகன்யா தரப்புல பார்த்தீங்கன்னா தரவரிசை பட்டியல் கேட்டிருந்தாங்க. இது வரைக்கும் வரல, எனக்கு வேணும் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் விட்டலாம் உடனடியாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லி இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா இதுக்கும் இந்த நேர்காணல் தள்ளி வைக்கிறதுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சம்மதம் கேட்டிங்கன்னா சம்மதம் கிடையாது. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் இருக்குது நம்ம பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 கேஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா முடியே கிடையாது. அப்படி ஏதாவது முடிஞ்சுன்னா நான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் 2 வழக்கு நிலுவையில் உள்ளது. அந்த 2 வழக்குமே தீர்ந்தால் உங்களுக்கு
பொங்கலுக்கு இல்ல பிப்ரவரியில நேர்காணல் வரதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. நீங்க இன்றைக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டே இருங்க. மேலும் அந்த 2 வழக்கு பொறுத்தவரைக்கும் ஜியோல தப்பு இருக்கு. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருக்காங்க. ஆனா அந்த கேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நிக்காது. உங்களுக்கு விரைவில வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் தீர்ப்பு வரும். ஸோ வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு விரைவில வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிறாதீங்க. யார் யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்களோ அவங்கலாம் நேர்காணலுக்கு தயார் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கெல்லாம் நேர்காணல் விரைவில் வரப்போகுது. இது மாரி அப்டேட்லாம் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய வினோ ஜாப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.